ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 14th ஈவினிங்லேருந்து 15th ஆகஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன நடந்துச்சுக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டோட அருகாமையில் பார்த்தீங்கன்னா மணல் எம்ஸ்டாண்ட் வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வண்டி வந்திருக்கும். அந்த வண்டி கொட்டுற அழகு தான் நானும் வேடிக்கை பார்த்துருந்தேன். எங்கள் ஆத்தாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஞானோதயம் வந்துச்சு. அச்சச்சோ, காலையிலேயே அரிசி ஊற வச்சுமே மாவு ஓட்டணுமேன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி போயிட்டு கரெக்டாக 6 மணிக்கு நான் மாவாட்ட போட்டு விட்டுட்டேன். இதில் ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, வழக்கமாக வந்து அந்த உடச்ச மொட்டு உளுந்து தான் வாங்கிட்டு வரேன். அது இந்த எங்கள் அப்பா வந்து கருப்பு உளுந்து போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அது ஊற வச்சு அது ஒரு பக்கம் ஓட, மிஷின் ஒரு பக்கம் ஓட, சரி உளுந்து ஒரு பக்கம் கழிய, தண்ணி அண்டால ஊற்றி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மறுநாள் வந்து தண்ணி வர நாளுங்கிறங்காட்டி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சுடு தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாவோட பால் புடியும் சரி கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு. சரி, எப்படியோ நம்ம நாள் இந்த நாள் இனி நாளாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு துவைச்ச துணி அலசி வச்சுட்டேன். காலையில் தான் காய போட்டு இது 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு ஒரு சுதந்திர தினம். அப்படிங்கும்போது முதல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கையில கூட இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கையில காலேஜ் போயிட்டுருக்கையில அந்த மாதிரிலாம் கூட ஷார்ப்பாக எழுந்திரிச்சு கெட்டப்பா ரெடி ஆகி டாப் டூப்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் வீட்டில் இருந்தால் ஓ, இன்னைக்கு சுதந்திர தினமா அப்படிங்கிற ரேஞ்சில் மைண்ட் செட் ஆகிடுது. அது என்னன்னே தெரியல. நம்ம எப்பவும் போல் வேலையை செய்வோம், நம்ம பொழப்ப நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு சோறு அப்படிங்கிற ரேஞ்சில் மைண்டு செட் ஆகிடுது. அதை விட நாட்டுப்பற்றும் இருக்குது, நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லபடியாக இந்த நாளுக்கு ஒரு இதெல்லாம் வேண்டி சாமி கும்பிட்டு சரி உயிர் நீத்த அனைவருக்கும் வந்து சுதந்திரத்துக்கு அத்தனைக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் கூட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் ஆளுக்கு வந்து நீளமாக முடி வேணும்னாங்க. அதனால் தலையில் ஒரு துணி போட்டு கிளிப்பு குத்தி விட்டு கெட்டப்பா உட்கார வச்சுட்டு அவங்க அந்த 6 அடி கூந்தில் கொஞ்சம் நீவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம புள்ள தானே பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அவங்களோட இதெல்லாம் சீப்பு கீப்பு எல்லாம் பறந்தடிச்சிட்டு தூக்கி விசிறி அடிச்சிருந்தாங்க. சரி, அப்புறம் ஈவினிங்கும் பார்த்து கொஞ்சம் நமக்கு துணி சேர்ந்தாவே வந்து துவைச்சிடணும்னு சொல்லிட்டு நம்மளோட 7ஆம் அறிவுலேருந்து 6ஆம் அறிவுக்கு சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி உட்காந்து துவைச்சி அலசிட்டு குறிப்பாக பாப்பாவோட பொம்மையெல்லாம் கையோடு துவைச்சி போட்டுட்டேன். ஆத்தோட ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு, அதுவும் கையோடு துவைச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஈவினிங் வந்து மறுநாள் வந்து கிருஷ்ண ஜெயந்திங்கிறனால கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலி ராதா வேஷம் தான். ராதா வேஷத்துக்கு கெட்ட பொருளுக்கு எல்லாமே இருந்துச்சு. பொட்டும் கம்மல் மட்டும் இதாக இருந்துச்சு, வாங்கிக்கல. சரி, ஆசை கிருஷ்ணர் வேஷம் போட்டு பார்த்துக்கலாம் சொல்லி இந்த கிருஷ்ணருக்கு மேலே கிரீடம் மாதிரி கட்டுறதுக்கும் புல்லாங்குழல் இது 2 இல்லாமல் இருந்துச்சு. நான் சின்ன குடம் இருக்கமான்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி உண்டியல் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு ஏதோ மேட்ச் பண்ணிப்போம் இருக்கிறத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கிரீடம் புல்லாங்குழல் அதுலேயும் வந்து ப்ளெயினாக இருக்கக்கூடிய புல்லாங்குழலும் இருந்துச்சு, இது ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒட்டு கம்மல் பாப்பாவுக்கு ஆல்ரெடி வந்து தங்க கம்மல் போட்டோம், வெள்ளி கம்மல் போட்டோம். வெள்ளி கம்மல் வந்து ஆக்சுவலி பிஞ்சு போச்சு. மேடம் வந்து சேருக்குள்ளே தலை விட்றதா அங்கேயும் இங்கேயும் நல்லா மாட்டி வளைஞ்சு திருகாணி ஒரு பக்கம் கழண்டோடி முன்னாடி இருந்தது பூ போட்ட டிசைனும் சரி பிஞ்சு போச்சு. அதனால் புதுசாக வாங்கணும். அதனால் அதை ஓரமாக வச்சுட்டோம். சரி, இப்போதைக்கு போடுறதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு நானும் கடையில் போய்ட்டு ஒட்டு கம்மல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அவளுக்கு மேக்கப் கெட்டப் போடையில் வந்து போட்டாலும் மேடம் அடுத்த நிமிஷமே கழட்டி வீசிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட எப்போ ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கையில் வந்து ஒரு ஒரு சின்ன கம்மல் அட்டையே வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 4 செட்டோ 3 செட்டோ தான் மிஞ்சி இருந்துச்சு. ஒரு பேர்லு சின்ன ஒரு கல் வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பேர்லோடது மட்டும் 2 பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. அதெல்லாம் பிள்ளைக்குன்னே வடிவமைச்ச மாதிரியே இருந்துச்சு. அச்சோ, என் பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் போயிட்டு மார்க்கெட் போயிருந்தோம். நான் அப்பா பாப்பா. ஏன்னா பாப்பாவுக்கு அங்கே போனால் என்னம்மா கலர் கலராக லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வேலைக்கு போயிட்டு இருந்தா. அம்மா அம்மான்ட்டே இருந்தா. அவள் கை நீட்டுற காய்கறி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு தங்கம் அது பெருசாக இருக்குது தங்கம், அது முத்துலம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் கடைக்காரங்க வியாபாரி இப்படியே பார்க்குறாங்க. இல்லைங்க, குழந்தைங்கிட்ட இப்படி தாங்க சொல்லி ஏமாத்துறதுக்காக அப்படின்னு கேட்டு அவங்க பார்த்து சிரிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேன்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருந்தேன். டீ கடை ஆப்போசிட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துக்கு உட்காந்துட்டு அப்போ வந்து சர்க்கரை டீ தூள் அதெல்லாம் வாங்கணுன்றது. சரி, நாங்கள் உட்காண்ட்ருக்கப்போ நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்த கேப்பில் அவங்க அப்பாவுக்கு அவங்க பெரியம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி நாங்கள் வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அட்டனன்ஸை போடுறதுக்கு வேறு ஒரு சின்ன வீடியோ கால் கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா துணி துவைச்சி போட்டது அப்படியே இருந்துச்சு.
சரி ரொம்ப டயர்டா இருக்கே, இதுக்கு மேல நம்ம டயர்ட் படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, இருக்கிற சாமான மட்டும் நல்லா நீட்டா கழுவி வச்சுட்டு படுத்துட்டோம். மேடம் வந்து யோசனை நான் பண்ணிட்டு இருக்கையில, என்னை விட மும்மரமா ஒரு ஆள் யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு. "அம்மா மடிக்குமா? மடிக்காதா? மடிச்சா எப்படி துணிய கலைக்கலாம்? எப்படி மடிச்சு வச்சிருந்தாலும் சரி, எப்படி நம்ம கலைக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்துச்சு. கலைக்காததுக்கு அதாவது மடிக்காததுக்கு முன்னாடி இது எப்படி கலைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட முயற்சி போட்டிருந்தாங்க. சரி இது வந்து 16த் மார்னிங்கோடது. இந்த 16த் மார்னிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு வேலை சாப்பாடு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு, பருப்பு எடுத்து தண்ணி வச்சு ரசம், புளி தண்ணி, தக்காளி போட்டு ரசம், அப்புறம் இல்ல சாரி பாவக்காய் பொரியல். இப்படி இது வெண்டைக்காக்கும், பாவக்காய்க்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குழப்பிக்கிறது. அப்புறம் தயிர், பா அப்புறம் கொஞ்சம் கஞ்சி வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் நல்லா கெட்டி தயிர். இதுதான் வந்து ஆக்சுவலி நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். 15த் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இல்ல 16த் ஆஃப்டர்நூன் வரைக்குமே எடுத்தது. சரி வீட்டெல்லாம் கூட்டிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த சாமான்லாம் அம்மாட்ட குடுத்தா இந்த 5, 6 அம்மாவும் இருந்த சாமான்லாம் கழுவி தந்துட்டாங்க. கொஞ்சம் தான் சாமான் இருந்துச்சு. ஏன்னா நைட்டே எல்லா சாமானும் கழுவி கமுத்துனங்காட்டி அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இருந்த துணியும் துவைச்சு போட்டுட்டேன். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து நல்லா தண்ணி வந்துருந்துச்சு. நல்ல தண்ணியும் வந்துருந்துச்சு. நாங்க வெளிய போயிட்டு வந்து பார்க்கையில அம்மா எல்லாத்துலயும் புடிச்சு வச்சிருந்தாங்க. எல்லா குடமெல்லாம் 4, 5 குடம் தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரம்மு மட்டும் தான் நெறைய வேண்டியதா இருந்துச்சு. கூட்டி விட்டு வீட்ட வந்து தொடச்சும் விட்டுட்டேன். ஏன்னா வியாழக்கிழமை நான் பண்ண கிடையாது. ஃப்ரைடே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி வரும்னுக்காட்டி அண்டாசெல்லாம் கழுவிட்டு அந்த இதில மும்மரமா இருந்துட்டேன். சரி எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை சாயங்காலம் கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு தொடச்சு விட்டுட்டேன். ஒரு ரூம் தொடச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு போர்ஷன் இது பண்ணதுக்கப்புறமா பாப்பா மண்டை பார்த்து எனக்கு ரெட்டை ஜிண்டி போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு பாப்பாக்கு. ரெட்டை ஜிண்டி போட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போன அப்பாவுக்கும் வீடியோ கால் போட்டு, "அப்பா எப்படிப்பா இருக்குன்னு?" சொல்லிட்டு அப்புறம் அவங்க பெரியம்மாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு காமிச்சுட்டு 2 ஜிண்டியும் புடிச்சுட்டு என்னை விட எங்க அம்மாவுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. "அச்சோ! என் செல்லத்துக்கு பாரு 2 ஜிண்டி போட்டாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எக்ஸைட் ஆயிட்டு இருந்தாங்க. சரி இது காமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு காமிச்சுட்டு, அப்புறம் பாட்டியா தாட்டியும் காமிச்சுட்டு, அவங்க அப்பச்சியும் தோட்டத்துலேருந்து வந்தாரு. "அப்பச்சி, அப்பச்சின்னு" சொல்லிட்டு 2 மண்டையும் ஆட்டிட்டு போனா. ஆத்தாக்குன்னா ரொம்ப சந்தோஷம். "அச்சோ! இன்று கொள்ளு பேத்திடா 2 ஜிண்டி போட்டிருக்கோன்னு" சொல்லிட்டு. ஏன் இந்த 2 ஜிண்டி போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியா சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் 17த் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதா இருந்துச்சு. அதனாலேயே அப்புறம் இருந்து காய போட்ட துணி எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். பார்த்தீங்களா, ஒரு பெரிய போர்க்களத்துக்கு போற மாரி ஒரு போஸ பார்த்தீங்கள்ல, வேற ஒண்ணும் இல்ல துணி மடிக்க போறேன். அவ்வளோதான் அந்த போஸு. மடமடன்னு எல்லா துணியும் எடுத்து போட்டு மடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா முதல் நாளத்தோட துணியும் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு வச்சாலும் சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரே முட்டா போட்டு மடிச்சிரலாம். ஒரே வேலைய ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மும்மரமா பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது கதவ திறந்தாங்கங்காட்டி ஒரு சின்ன குருவி ஒண்ணு வந்துருந்துச்சு. அது வெளிய போறக்கு இது வந்து எங்களது அந்த காலத்து வீடு. அந்த மேல வந்து கூட்டுக்கிட்டு ஒரு ஜன்னல் மாரி வைப்பாங்களே, கண்ணாடி ஜன்னல் வெளிச்சத்துக்காக. அங்க போயிட்டு அதான் வழின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா அது முடியல. கடைசியில எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டோம். விண்டோலேருந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டோம். கடைசியா ஃபைனலா அது வழி கண்டுபிடிச்சு வெளிய போயிடுச்சு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சாச்சு. இதுல ஒரு போர்ஷன் வந்து கீழயே விழுந்துச்சு. பாப்பாவ புடிச்சு அப்புறம் ஒரு இழுத்தா கீழ கொஞ்சம் விழுந்துச்சு. அப்புறம் மறுபடியும் எடுத்து மடிச்சு அடுக்குனேன். அதுக்கப்புறமா வந்து கோகுலாஷ்டமிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அந்த இதுக்கு போயிருந்தேன். தனியா உங்களுக்கு வீடியோ கிளிப்பா போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் யூனிவர்ஸ்.